அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். ஈட் த ஃப்ராக் அப்படிங்கிற புத்தகத்தை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த புக்குடைய இன்ட்ரடக்ஷன் வந்து நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து சாப்டர் 1 சொல்ல போகிறேன். செட் த டேபிள் அப்படிங்கிறது தான். இந்த பேரே உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லும். என்ன இந்த செட் த டேபிள் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய டேபிள் வந்து ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. அதாவது ரொம்ப நிறைய பொருள்லாம் போட்டு ஒரு ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணாம எல்லா பொருளையும் அப்படி அப்படியே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது அந்த டேபிளை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னது இது இவ்வளோ இதுவா இருக்கே அப்படின்னு ஒரு இரிட்டேஷன் வரும். அதே மாதிரி நீங்க தேடுற பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோ மெஸ்ஸியா இருந்துச்சுன்னா அதுல தேடி எடுக்க கஷ்டமா இருக்கும். அது உங்க கண்ணு முன்னாடியே இருந்தா கூட அதுல இருந்து நீங்க தேடி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனாலதான் இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த செட் த டேபிள் அப்படிங்கிறது ஆர்கனைஸ் பண்றது. இதே தான் உங்களுடைய மனதுக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அதாவது உங்க மனதுக்குள்ள தேவையற்ற எண்ணங்கள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்கமா. அப்போ வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறதே தெரியாது. ஏன்னா உங்க மனம் வந்து அவ்வளோ ஒரு குழப்பத்துல இருக்கு, அஜிடேட்டடா இருக்கு, இரிட்டேட்டடா இருக்கு. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, சக்சஸ் பிகின்ஸ் வித் கிளாரிட்டி, நோயிங் வாட் யூ ட்ரூலி வாண்ட். அப்படின்னா சக்சஸ் வேணும்னா கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். கிளாரிட்டி இருந்தாதான் உங்களால வந்து சக்சஸை அடைய முடியும் அப்படிங்கிறது. ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட், வெரி வேர்ஸ்ட் யூசஸ் ஆஃப் டைம் இஸ் டு டூ சம்திங் வெரி வெல் தட் நீட் நாட் டு பி டன் அட் ஆல். இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையே இல்லாத ஒரு வேலைய நல்லா அழகா அதுல நம்மளுடைய ஐடியாஸ் எல்லாம் போட்டு எனர்ஜி போட்டு டைமை போட்டு ரொம்ப அழகா செய்வோம். ஆனா அந்த வேலை வந்து நமக்கு செய்யணும்னு அவசியமே படாது. ஆனா அந்த வேலைய ரொம்ப நல்லா ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருப்போம். அதுதான் நம்மளுடைய சக்சஸுக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்கேயும் அவர் சொல்ல வர்றது வந்து கிளாரிட்டி இஸ் பவர் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து உங்களுடைய கோல்ஸ் எல்லாம் என்னவோ அதெல்லாம் வந்து எழுதணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஏன் இந்த கிளாரிட்டி இல்லாம இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மனம் வந்து எப்படி இருக்கும்னா அலப்பாஞ்சிட்டே இருக்கிறது, கன்ஃபியூஸ்டா இருக்கிறது, அதனால கிளாரிட்டியும் இல்லை. இன்னொன்று செல்ஃப் மோட்டிவேஷனே இல்லாம இருக்கிறது. எல்லாருக்குமே என்ன தேவைப்படுதுன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் தேவைப்படுது. இப்போ வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்றது சில பேருக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும், மோட்டிவேஷனா இருக்கும், அதனால எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இல்ல சில பேருக்கு வந்து பாட்டு கேட்கறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஸோ அது எனர்ஜி கொடுக்கும். இல்ல இந்த மாதிரி சத்சங் அட்டன் பண்றது, பெரிய பெரிய குருமார்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்கறது, ஸோ அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஓ, நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது. இல்லை உங்க மனசு குழப்பமா இருந்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ அதுதான் அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. தினம் தினம் நமக்கு வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் தேவைப்படுது. அது இல்லாம இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த ப்ரோகாஸ்டினேஷன். இந்த புக்கோட மெயின் எசன்ஸே என்னன்னா, நம்ம தள்ளி போடுறத வந்து எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபஸ்ஸி மைண்டடா இருக்கிறது, கன்ஃபியூஸ்டா இருக்கிறது, ஒரு மோட்டிவேஷன் இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே தான், இதுதான் நம்மளுடைய ப்ரொகாஸ்டினேஷனுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு காமனான கண்டிஷன். இது எல்லார் வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு காமனான கண்டிஷன் தான். எப்படி சில மக்கள் வந்து ரொம்ப சக்சஸா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. அவங்க டைம் வேஸ்டே பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது வந்து கரெக்டா தெரியும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, சக்சஸ் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னொன்று இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு சக்சஸ் வேணும்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, திங்க் ஆன் பேப்பர். இது என்னது? இது திங்க் ஆன் பேப்பர் அப்படின்னா என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து பேப்பர்ல எழுதணும். 3%, 3% ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, இப்போ 100ல் 3% வந்து இந்த மாதிரி ஐடியாவை ஃபாலோ பண்றாங்க. அவங்க நினைக்கிறத பேப்பர்ல வந்து எழுதுறது. புட்டிங் யுவர் தாட்ஸ் ஆன் பேப்பர் ஹெல்ப்ஸ் ஆர்கனைஸ் யுவர் மைண்ட். சரிங்களா? அந்த மாதிரி உங்க எண்ணங்களை, அந்த எண்ணங்களை நம்ம பேப்பர்ல எழுதுறது மூலியமா அது என்ன பண்ணுது? உங்களுடைய மைண்ட் ஆர்கனைஸ் பண்ணுது.
எப்படி ஆர்கனைஸ் பண்ணுது? ஓகே, இந்த வேலைக்கு அடுத்தது நான் இந்த வேலை செய்யணும், இந்த 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 வேலைகள் எல்லாம் எனக்கு முக்கியமான வேலை, இதை நான் ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மைண்டை ஆர்கனைஸ் பண்ணுது இந்த பேப்பர்ல எழுதுறதுனால தான். ஸோ அது மட்டும் இல்லை, இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஐடியா இன்டு ஆக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து அவர் சொல்றது 3% 3% பீப்புள் தான் அந்த மாதிரி பேப்பர்ல எழுதி அவங்க ஒர்க் அவுட் பண்றாங்க. என்னதான் வந்து எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும், பிரில்லியண்டா நீங்க பிளான் எல்லாம் போட்டாலும், அந்த பிளான் எல்லாம் வந்து உங்க மைண்ட்ல மட்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு 100% சக்சஸ் கொடுக்காது. ஆனா நான் சொன்ன இந்த 3% இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்கள ஐடியாஸை வந்து பேப்பர்ல இந்த மாதிரி எழுதுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரா அவங்களுக்கு தெரிஞ்சிருது என்ன பண்ணணும், ஆக்ஷன் பிளான் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து சக்சஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 100% வந்து கிடைக்குதாம். பிரெயின் ட்ரேசி இந்த புக்குடைய ஆத்தர் இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாரிச்சிருக்காங்களாம். அது வந்து வருஷக்கணக்கா கூட இல்லை, சில மாசங்கள்லயே அவங்க நினைச்ச மாதிரி நிறைய பணம் வந்து சம்பாரிச்சிருக்காங்களாம். அதுக்கு அவங்க வந்து 7 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது ஒன்னொன்னுத்தையும் நான் இப்போ சொல்ல போறேன். அதையே நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பா நம்மளும் அச்சீவ் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசைட் எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட். அதாவது உங்களுக்கு கரெக்டா இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒருத்தருக்கும் வாண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். எனக்கு வந்து எனக்கு என்ன வேணுங்கிறது வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு என்ன வேணுங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அங்க சில வேலைகள் இருக்கு இல்லையா? ஸோ நிறைய வேலைகள் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க கரெக்டா டிசைட் பண்றதுக்கு உங்க பாஸோட உட்காரலாம். உங்க பாஸோட உட்காந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு என்ன வேணுங்கிறத முடிவெடுத்து வச்சுக்கலாம். டிஸ்கஸ் பண்ணி என்ன வேணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறத நீங்க முடிவெடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றவங்க ஒர்க் பண்ணட்டும், ஒர்க் பண்ணாதவங்க போட்டோம். இல்ல நீங்க பாஸோட டிஸ்கஸ் பண்ணாமையே நீங்களே தனியா யோசிச்சு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கூட நீங்க முடிவெடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதுல சொன்ன மாதிரி முதல்ல உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியணும். அதை தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன செய்யணுங்கிறதையே உங்களுக்கு புரியுமே. ஓகேங்களா? இதை வந்து ஸ்டீஃபன் கோவே அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, if the ladder is not leaning against the right wall, every step we take just gets us to the wrong place faster. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகணும், இல்லை ஒரு அதாவது ரைட் சைடில் இருக்க கபோர்ட்ல இருந்து ஒரு திங்ஸை எடுக்கணும்னா லேடரை நீங்கள் ரைட் சைடில் தான் வைக்கணும். அப்பதான் நீங்கள் போய் அந்த தேவையான பொருளை எடுக்க முடியும். ரைட் சைடில் இருக்க வேண்டிய பொருளை எடுக்கிறதுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடு லேடரை வச்சு எடுத்தா அது ராங்கான இடத்துக்கு தான் போய் சேரும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து என்ன வேணும், எக்ஸாக்டா என்ன வேணுங்கிறது தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து கரெக்டா நீங்க அந்த சக்சஸ் அப்படிங்கிறத வந்து அடைய முடியும். அப்படி இல்லாம நீங்க வந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி வச்சுக்கிறீங்க, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்த ரொம்ப எனர்ஜி போட்டு ஐடியாஸ் போட்டு அது செய்யும் பொழுது நீங்க சக்சஸ் அடைய மாட்டீங்க. அதுதான் இந்த லேடர் அப்படிங்கிற அந்த விஷயத்த இங்க சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கரெக்டா வந்து எழுதிடணும். ஓகேங்களா? அதை கரெக்டா எழுதி வச்சுக்கணும். அந்த பேப்பர்ல இப்போ டிசைட் பண்ணிட்டீங்க, மைண்ட்ல என்ன வேணுங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்க. அடுத்தது இப்போ என்ன பண்றீங்கன்னா, ஒரு பேப்பர்ல அதை எழுதுறீங்க. ஏன் நம்ம வந்து நினைக்கிறத நம்ம திங்க் பண்றத நம்ம ஏன் பேப்பர்ல எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல நீங்க எழுதும் பொழுது அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்குறீங்க. அதை கிறிஸ்டலைஸா பண்ணி அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறீங்க. இப்போ எப்படி வந்து நம்ம கடவுள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடவுள் வந்து நம்மளுடைய இதயத்துல தான் இருக்காரு அப்படிங்கிறோம். பட் நம்ம என்ன பண்றோம், கடவுளுக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்குறோம், ஒரு வடிவம் கொடுத்து அதை வந்து வழிபட ஆரம்பிக்கிறோம், அதை நம்புறோம். நம்ம நம்பிக்கை வந்து நிஜமலே அது நடக்கவும் செய்யுது இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுடைய எண்ணத்தை, நீங்க உங்களுடைய திங்கிங்கை, உங்க தாட்ஸை நீங்க என்ன பண்றீங்க, எழுதுறீங்க. எழுதும் பொழுது அதை வந்து எழுத்து அப்படிங்கிற ஒரு வடிவத்தை கொடுக்குறீங்க. ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது அதுக்கு வந்து நீங்க எனர்ஜியும் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்க எழுதும்போது அதை உங்களால பார்க்க முடியுது, அதை உங்களால தொடவும் முடியுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த பேப்பர்ல எழுதணும் அப்படிங்கிறத கொண்டு வராரு இவர்.
அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஐடியாஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் எல்லாம் அவங்களுக்குள்ள மனதுக்குள்ள இருக்கும். ஆனா அதை பேப்பர்ல அவங்க எழுதாதனால என்ன ஆயிடும்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு செல்ஃப் டவுட் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். என்னன்னா நம்ம இதை செய்ய முடியுமா, இதை பண்ண முடியுமா, ஒருவேளை இப்படி போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடும், அவங்களுடைய எண்ணங்கள் வந்து வெறும் ஒரு கனவா போயிடும், அது ஒரு விஷா போயிடும், அது ஒரு ஃபேண்டசியா மாறிடும். ஸோ இப்படி அவங்களுக்குள்ள வந்து ஒரு எண்ணத்தை தொடர்ந்து பல எண்ணங்கள் வந்து அவங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய எண்ணங்களே ஒரு தடைகளை வந்து உருவாக்கிரும். அது வந்து என்ன நிறைய மிஸ்டேக்ஸும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கிட்ட வந்து நிறைய பிளான் இருந்தா கூட அதை அவங்க பேப்பர்ல எழுதாதனால அவங்க நிறைய தவறுகளும் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றார். இப்போ அடுத்தது வந்து மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் டெட்லைன்ஸ் ஆன் யோர் கோல், செட் சப் டெட்லைன் இஃப் நெசசரி அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, முதல்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிறத எக்ஸாக்டாக டிசைட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது அதை வந்து பேப்பரில் எழுதிட்டீங்க. மூணாவது வந்து டெட்லைனும் சப் டெட்லைனும் செட் பண்ணும். இப்போ ஆஃபீஸில் நீங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெட்லைன் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல. ஸோ நீங்கள் ஏன் அந்த டெட்லைன் எல்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த டெட்லைன் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் அங்கே வந்து ஒரு அர்ஜென்சி, அது ஒரு அர்ஜென்சியை கிரியேட் பண்ணும். ஏன்னா அப்பதான் அங்க வந்து ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு கோல் உங்களுக்கு அச்சீவ் பண்ணணும், அப்ப அதுக்கு டெட்லைன் நீங்க செட் பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு ஆரம்பம் முடிவு அப்படிங்கிறது இருந்தாதான் நீங்க வந்து அதுக்கான பொறுப்பை ஏத்து கரெக்டா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அப்படி இல்லை நீங்க வந்து டெட்லைனே செட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆயிடும், நேச்சுரலாவே உங்களுக்குள்ள வந்து ஒரு தள்ளி போடுற பழக்கம் வந்து உருவாயிடும். சரி அப்புறம் பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாயிடும் இல்லையா. ஆனா அதுவே வந்து இல்ல, நான் இந்த வேலை இந்த இது முடிக்கணும், இந்த டைமுக்குள்ள இந்த டேட்டுக்குள்ள நான் கண்டிப்பா இந்த வேலையை என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கும் பொழுது நீங்க அதுக்கு வந்து கண்டிப்பா எல்லா எஃபர்ட்டும் போடுவீங்க, எல்லா முயற்சியும் போட்டு கண்டிப்பா அதை நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிறது தான். எ கோல் வித்தவுட் எ டெட்லைன் இஸ் ஒன்லி எ ட்ரீம். ஸோ அதனால வந்து நம்ம கோல்ஸுக்கு டெட்லைன் வந்து செட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 என்ன சொல்றாங்கன்னா, மேக் அ லிஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் யூ கேன் திங்க் ஆஃப் தட் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் டு டூ டு அச்சீவ் யுவர் கோல். அதாவது இப்போ என்னன்னா, இப்போ டெட்லைன் செட் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்க லிஸ்ட் போடுறது. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், ஒரு கண்ட்ரிக்கு நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல இருக்கீங்க, இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்க டிராவல் பண்ணணும். அப்ப அந்த கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணணும்னா நீங்க என்னெல்லாம் லிஸ்ட் போடுவீங்க, என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும், எப்படி டிராவல் பண்ணணும். ஸோ அந்த ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் போடுவீங்க இல்லையா, என்ன இடத்தெல்லாம் பார்க்கணும், அந்த மாதிரி. ஸோ அந்த கண்ட்ரிக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அந்த கண்ட்ரியில போய் நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க இதெல்லாம். ஸோ அதே மாதிரி தான் உங்க கோலுக்கு நீங்க டெட்லைன் செட் பண்ணின பிறகு அந்த கோலுக்கு அச்சீவ் பண்றதுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பண்ணணுமோ அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். லிஸ்ட் எவ்ரி ஸ்டெப் நீடட் டு ரீச் யுவர் கோல், ஆர்கனைஸ் தெம் பை இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க அதை லிஸ்ட் அவுட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் பிக்சர் கிடைச்சிரும். அதாவது எப்படின்னா, ஓகே உங்களுக்கு ஒரு பாதை கிடைச்ச மாதிரி. இப்போ அந்த இந்த மாதிரி லிஸ்ட் போட்டோன்னே எப்படி போகணும் என்ன பண்ணணுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி கிடைச்ச மாதிரி ஒரு விஷுவல் பிக்சர் உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. ஸோ இது என்ன ஆகும், உங்களுக்கு இன்னுமுமே வந்து அந்த கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து உங்களுக்குள்ள வளர்த்து விடும். இப்போ அடுத்தது வந்து ஸ்டெப் 5, ஆர்கனைஸ் த லிஸ்ட் இன்டு அ பிளான். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நீங்க லிஸ்ட் போட்டுட்டீங்க, இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா பிளான் போடணும். ஸோ பிளான் போடும் பொழுது இந்த லிஸ்ட் போட்டிருக்கீங்களா அதை வந்து நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். எது வந்து முக்கியம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் செய்யணும், எந்த ஆக்டிவிட்டியை நம்ம முதல்ல செய்யணுமோ அதை முதல்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி லேட்டரா செய்ய வேண்டியதெல்லாம் என்னவோ அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை தனியாக நீங்க எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து நீங்க எப்படி ஒரு பிளான்ல போட்டுக்கலாம்னா, ஒரு சர்க்கிளோ இல்லாட்டி ஒரு ஸ்கொயரோ இல்லை லைன்ஸ் மூலியமா என்ன பண்ணலாம், ஒரு பிளான்ல வந்து நீங்க அதை அப்படியே போடுறீங்க. நீங்க என்ன பண்ணணும், அதை எதுக்கு அடுத்தது எந்த வேலை ஃபர்ஸ்ட் செய்யணும், எந்த வேலை செகண்ட் செய்யணும், எந்த வேலை எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து சர்க்கிள், ஸ்கொயர், லைன்ஸ் இந்த மாதிரி நீங்க போட்டு வச்சு
ஒரு பிளானை வந்து கிரியேட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ இந்த பிளானை வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்க கோலை வந்து நீங்க பாதி அச்சீவ் பண்ண மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல எனர்ஜி உங்களுக்குள்ள ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி உங்க மைண்டுக்கு வந்து கிளியரா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருது. ஸோ அதுதான் அதனால தான் இந்த கிளாரிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய கோல்ஸை வந்து நம்ம எழுதி வைக்கணும் வித் ரிட்டன் கோல் அண்ட் அன் ஆர்கனைஸ்டு பிளான் ஆஃப் ஆக்ஷன். அதாவது இந்த மாதிரி ஒரு பிளான் நமக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா ஆக்ஷன் எடுக்கணும். என்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதான் டேக் ஆக்ஷன் டெய்லி அப்படிங்கிறது. இது வந்து சிக்ஸ்த் ஸ்டெப்பு. அதில் இந்த ஸ்லைடில் அது வந்து நம்பர் 7 போட்டிருக்கோம். ஆனால் இங்கே இவர் வந்து புக்கில் வந்து அவர் வந்து 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இதில் எல்லாமே எல்லா ஸ்டெப்ஸும் நான் இந்த ஸ்லைடில் போடலை. பட் இவர் வந்து 7 சிம்பிள் ஸ்டெப் சொல்லியிருக்காரு. அது லாஸ்ட்டாக நான் ஒன்று ஒன்றா கரெக்டாக வாசிச்சிடுறேன். ஸ்டெப் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக் ஆக்ஷன் ஆன் யுவர் பிளான் இம்மீடியட்லி. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டீங்க, பிளான் ரெடி பண்ணிட்டீங்க, பிளான் ரெடி ஆயிடுச்சு, அடுத்தது என்ன பண்ணும், ஆக்ஷன் எடுக்கணும். அதுவும் இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும். இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆவரேஜ் பர்சன்ஸ் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கோல் செட் பண்றோம். நம்ம வந்து டெய்லி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுமோ, இல்ல வெயிட் லாஸ் பண்ணணுமோ, இல்ல டயட் ஃபாலோ பண்ணணுமோ, இல்ல நோ சுகர், அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கோல் செட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அது செட் பண்ணி அது இம்மிடியட்டா ஆக்ஷன்ல இறங்குறோம்ல, அது வந்து பிரில்லியண்டான மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அச்சீவ் பண்றதை விட நம்மளுடைய சக்சஸ் ரேட் வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கம்பேரிட்டிவா பார்த்தா நம்ம கிட்ட என்னதான் வந்து பிளான் வந்து பக்காவா இருந்தாலும் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாம இருந்தோம்னா அது வந்து நோ யூஸ். எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்கிறத விட ஒரு சாதாரண சிம்பிள் கோலை நம்ம செட் பண்ணிட்டு அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கிறது வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸ்டெப் 7 என்னன்னா, ரிசால்வ் டு டூ சம்திங் எவ்ரி சிங்கிள் டே தட் மூவ்ஸ் யூ டுவர்ட்ஸ் யுவர் மேஜர் கோல். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஸ்டெப் 7 என்னன்னா, நம்ம ஆக்ஷன் இறங்குறோம், ஆக்ஷன் எடுக்கிறோம் இல்லையா, அது எப்படி இருக்கணும்னா உங்களுடைய கோலை நோக்கி போற மாதிரியே உங்களுடைய ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் நீங்க டெய்லி செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம. இப்போ வந்து அது ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டியா இருந்தா கூட பரவாயில்ல. இப்போ ஒரு புது மொழி கத்துக்கிறதா இருந்தாலும், இப்போ ஒரு ஹிந்தி இல்லை பிரெஞ்சு ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல தினமும் ஒரே ஒரு வேர்டு மட்டும் கத்துக்கிறீங்க, இல்லை ஒரே ஒரு சென்டென்ஸ் கத்துக்கிறீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் சரி. இல்லைன்னா டெய்லியுமே வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் வந்து நான் வந்து இவ்வளோ கேஜிஸ் வந்து லூஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு சின்னதாக அந்த மாதிரி ஒரு கோலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புதிய மொழியை நீங்கள் கத்துக்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ இப்படி ஒரு சிம்பிளான கோல் வந்து, சிம்பிளான ஒரு ஆக்டிவிட்டி வந்து உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னா அதை வந்து நீங்கள் எவ்ரி டே செய்யணும் அப்படிங்கிற. ஒரு நாள் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணாம. இப்போ வந்து நம்ம சப்போஸ் இந்த மெடிடேஷன் நம்ம பண்றோம், இது வந்து உங்களுக்கு மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. உங்க கிளாரிட்டி தான் உங்களுக்கு கோலாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து மைண்டு வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கு, என்னுடைய கோலே வந்து என்னுடைய மைண்டை வந்து நான் கிளியர் பண்றது தான். இதுதான் என்னுடைய கோல், முதல்ல என் மைண்டை நான் காம் பண்ணணும், அப்பதான் அடுத்த ஸ்டெப்பே நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ எவ்ரிடே உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டி என்னவா இருக்கணும்னா இந்த மெடிடேஷன் பண்றது, ஆர் நீங்க வந்து யோகா பண்றது, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் நீங்க இந்த ஆக்டிவிட்டியை ரெகுலர் பேசிஸ்ல நீங்க செய்யும் பொழுது கூட உங்களுடைய கோலை வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ த பவர் ஆஃப் ரிட்டர்ன் கோல்ஸ். இந்த மாதிரி நம்ம கோல்ஸை நம்ம எழுதுறது மூலியமா நமக்கு கிடைக்கிற பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஆக்ஷன் கிரியேட்ஸ் எனர்ஜி அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மூவ் ஃபார்வர்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யோர் மேஜர் கோல். த கீ டு சக்சஸ் இஸ் ஆக்ஷன். நிறைய சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணணுங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா ஆக்ஷன் எடுக்காம வெறுமே நம்ம மனதளவுல பேச்சளவுலயே தான் இருப்போம். அதை செயல்முறைக்கு கொண்டுவே வரமாட்டோம். அதை செயல்முறைக்கு நீங்க வந்து கொண்டு வரணும்னா அதுக்கு முக்கியமா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர்ல உங்களுடைய கோலை எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ அது என்ன பண்ணுது, ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதுறது மூலியமா என்ன ஆகுதுன்னா கிளாரிட்டி நமக்கு கிடைக்குது, எனர்ஜி கிடைக்குது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அவங்களுடைய பேட்டியெல்லாம் கூட பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் வந்து என்ன நினைக்கிறேனோ அதை முதல்ல பேப்பர்ல எழுதி வச்சுப்பேன் அப்படின்னு. பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் அவங்க வந்து நான் என்னுடைய ஃபீல்டில் ஃபர்ஸ்ட்
அடையணும், நான் நம்பர் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் அவங்களுக்கு வந்துச்சுன்னா அதை முதல்ல அவங்க வந்து பேப்பர்ல எழுதி வைப்பாங்களாம். அண்ட் அதை எழுதி வச்சுட்டு அதை எவ்ரிடே அவங்க படிக்கவும் செய்வாங்களாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஸோ நம்மளும் வந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னா நம்மளுடைய சாதாரண கோல், ஒரு வெயிட் ரிடியூஸ் பண்றது, நம்ம வந்து டயட்ல இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது, மெடிடேஷன் பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன கோல் தான். இதை வந்து நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அதை எவ்ரிடே நீங்க ரீட் பண்றது மூலியமாவும் அதுக்கு ஆக்ஷன் பிளான் எடுக்கிறது மூலியமாவும் நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுல வந்து இந்த புக்ல இந்த சாப்டருக்கு கடைசியில அவர் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கணும். அதுல வந்து அடுத்த வருஷம் நீங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு 10 கோல் வச்சுக்கோங்களேன். அந்த 10மே வந்து நீங்க அடுத்த வருஷம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதை வந்து ஒரு பேப்பர்ல நம்பர் 1 நம்பர் 2 போட்டு லிஸ்டா எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு அதை என்ன நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஆல்ரெடி ஒரு வருஷம் அது வந்து ஒரு வருஷம் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் வந்து நீங்க அதெல்லாம் ரியாலிட்டியில இருக்கிற மாதிரி, அதெல்லாம் வந்து நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கணும். அப்படி நினைச்சு அந்த கோல்ஸ் எல்லாம் நீங்க எழுதணும். நீங்க எழுதுற ஒரு ஒரு கோலுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு வேலையில இருக்கீங்க, நிறைய பணம் வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும், அதாவது இப்போ கிடைக்கிற சம்பளம் உங்களுக்கு பத்தல, ஆனா நிறைய பணம் வேணும் அப்படிங்கும் பொழுது அது வந்து நிகழ்காலத்துல நீங்க வந்து எழுத ஆரம்பிக்கணும். அதாவது எப்படி எழுதணும்னா, நான் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் இந்த குறிப்பிட்ட தொகையை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த வருஷத்துல இந்த நாளுக்குள்ள நான் இவ்வளவு சம்பளம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த வெயிட் ரெடியூஸ் பண்றது கூட, நான் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள் என் எடையை இவ்வளோ டேஷ் இவ்வளோ கேஜிஸ் வந்து குறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிகழ்காலத்துல தான் நம்ம எழுதணுமே. ஸோ இப்படி நிகழ்காலத்துல நம்ம எழுதும் பொழுது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் அது ஸ்டோர் ஆகும். இதுதான் அந்த பிரபஞ்ச மொழி அப்படிங்கிறது. ஸோ லூயிஸே புக்ல கூட அவங்க சொல்லியிருப்பாங்க, பணம் பத்தின நெகட்டிவான பிலீஃப் எல்லாம் நமக்குள்ள இருந்து எடுத்துடணும். அதே மாதிரி உங்களுக்கு பணம் வேணும், ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பார்த்த ஹோப்பனோபோனோ பிரேயர்ல கூட அவங்க சொல்லுவாங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே வந்து நேர்மறையா இருக்கணும். அதே சமயம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம வந்து அந்த நமக்கு தேவையான விஷயத்த அந்த பேப்பர்ல எழுத ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு அதை ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து படிக்கிறது, அதே மாதிரி நம்ம கோல்ஸுக்கு வந்து டெட்லைன் செட் பண்றது மூலியமா நம்ம வந்து சக்சஸ் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் மாஸ்டர். ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முதல் ஸ்டெப் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எக்ஸாக்டா டிசைட் பண்ணிக்கோங்க. வாட் யூ வாண்ட் அப்படிங்கிறது எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது வந்து அதை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதுறது மூலியமா உங்களுடைய கோலுக்கு நீங்க எனர்ஜி கொடுக்குறீங்க. மூணாவது வந்து டெட்லைன், அதுக்கு வந்து டெட்லைன் செட் பண்றீங்க. நாலாவது வந்து லிஸ்ட் பண்றீங்க, அந்த கோலை வந்து அடையறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது, அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அந்த ஆக்டிவிட்டிஸை நீங்க வந்து லிஸ்ட் பண்றீங்க. அது நாலாவது. அஞ்சாவது வந்து பிளான் போடுறீங்க. என்ன பிளான் போடுறீங்கன்னா, எந்த ஆக்டிவிட்டியை முதல்ல செய்யணும், எது முக்கியமான வேலையோ அதை ஃபர்ஸ்ட் செய்யணும், எது அப்புறமா செய்யணுமோ லாஸ்டா செய்யாத லாஸ்டா, அந்த மாதிரி ஒரு பிளானை பண்றீங்க. பிளானுக்கு அப்புறம் ஆக்ஷன், ஸோ அதை செயல்படுத்துறீங்க. அதுதான் வந்து ஆறாவது. ஏழாவது வந்து அது ஒரு ஒரு நாளையும் அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ஒரு நாளையும் அந்த சிம்பிள் ஆக்டிவிட்டியை ஒரு நாள் கூட தவறாம நீங்க செய்றீங்க. ஸோ இதை தான் வந்து ஒரு சாப்டர் 1ல சொல்லியிருக்காருங்க மாஸ்டர். இதோட நான் என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.